தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, இந்த நற்கருணை ஆராதனையிலே பயபக்தியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இன்று மிக சிறப்பாக திருப்பாடல் 49 5 6 ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. மத்தேயு 5:3 இந்த பல்லவியை நாம் மைய சிந்தனையாக எடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. பெண் ஒருத்தியை ஒரு பெரும் கும்பல் துரத்தி அடிக்கின்றது. கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியிலே இவள் விபச்சாரம் செய்கிறாள் என்று குற்றப்படுத்தி சட்ட புத்தகங்களை எல்லாம் விரித்து வைத்து மோசேயினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பெண் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று தங்களது வாதத்தை முன்வைக்கிறது. இதில் எப்படியாவது இயேசுவையும் சிக்க வைத்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை இயேசுவிற்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தியது அந்த கூட்டம். இவள் விபச்சாரி, இவள் பாவி, இவள் வாழ தகுதியற்றவள் என்று ஒரு பெரும் கூட்டம் குற்றப்படுத்தியது, குறைப்படுத்தியது என்பதை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பதிலுக்காக, ஆண்டவர் இயேசுவினுடைய தீர்ப்புக்காக அந்த பெரும் கூட்டம் காத்திருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சில நேரங்களிலே நாம் இந்த பெரும் கூட்டத்தினுடைய மக்கள் எண்ணிக்கையிலே நாமும் ஒருவராக இருக்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து யாரோ ஒருவரை குறைப்படுத்துவது, குற்றப்படுத்துவது என்ற நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். இல்லையெனில் சில நேரங்களிலே குற்றப்படுத்தப்படக்கூடிய அந்த பெண்ணை போல பெரும் கூட்டத்தினரால், சில மனிதர்களால் குறைப்படுத்தப்பட்டு குற்றப்படுத்தப்பட்ட நிலையிலும் நாம் இருந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிற்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு நிலையை பெறுவோம். எங்களை எந்நாளும் பேணி பாதுகாக்கின்ற தெய்வமே,
நற்கருணை ஆண்டவரே, இதோ ஒரு கூட்டத்தில் ஒருவராக பிறரை குற்றப்படுத்தக்கூடிய எண்ணத்தோடு நான் இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லது இதோ பல மனிதர்களால் பொய் குற்றச்சாட்டப்பட்டு குற்றவாளியாக அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த பெண்ணை போல நான் நிற்கிறேன். குடும்பத்திலே பல இடங்களிலே ஆண்டவரே, இந்த சூழ்நிலை, இந்த அனுபவங்கள் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை அறிகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். நீர் உமது வார்த்தைகள் அந்த கூட்டத்திற்கு பெரும் மனமாற்றத்தை கொடுத்தது என்பதையும், குற்றப்படுத்தப்பட்ட அந்த பெண்ணிற்கும் மனமாற்றம் கொடுத்தது என்பதையும் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னம் அவ்வளவிற்கு மேன்மையானது. உமது உடனிருப்பு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை வலியுறுத்துவது. இதோ இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த பாலைவன குரலுக்கேற்ப ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையை கேட்டு யாரையும் குற்றப்படுத்தாமல் அல்லது குற்றப்படுத்தக்கூடிய சூழலில் எங்களை தள்ளிச் செல்லாமல் உம்மால் ஒவ்வொரு நாள் மீட்படைய கிருபை தாரும். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அழகாக சொல்லியிருக்கிறேன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவரே, எளிய உள்ளம் கொண்ட ஒவ்வொருவருமே ஏழைகள் என்பதை நீர் உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் பக்கமாக நின்றும் இருக்கிறீர் ஆண்டவரே, நின்று கொண்டு இருக்கிறீர். உடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. விவிலிய பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது அறிந்து உணர்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஏழையரின் உள்ளத்தோருடன், எளிய உள்ளம் படைத்தவர்களிடம் நாங்கள் எப்பொழுதும் தங்களுடைய உடனிருப்பை, எங்களுடைய உடனிருப்பை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீர் உணர்த்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேறு பெற்றோர் இவர்களுக்குத்தான் விண்ணரசு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இதோ மாதா தொலைக்காட்சியிலே என்ற பேறு பெற்றோர் என்ற அந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கும் பொழுது உதித்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் தான் ஆண்டவரே. இதோ எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தார் தங்களுடைய உடனிருப்பை கொடுத்து பக்கபலமாக இருந்து வருகிறார்கள்.
நீர் அவர்களோடு, அவர்கள் பெற்றோர் வழியாக, உடன்பிறப்புகள் வழியாக, நண்பர்கள் வழியாக உம்முடைய உடனிருப்பை கொடுத்து அவர்களுக்கு பலம் ஊட்டி வருகிறீர். இதை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல புரிந்துணர்தலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காகவும், அந்த எளிய உள்ளம் கொண்ட அந்த சகோதர சகோதரிகளுக்காக அந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். அவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதியும். ராணி என்கின்ற சகோதரி இதோ உம்மிடையே வந்திருக்கிறார். அவருக்கு நிலையான இளைப்பாறுதலை தந்தரணும். மற்ற எல்லாருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பு அவர்களோடு இருக்கிறது, கைவிட்டு விடவில்லை நீர் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு ஊட்டியருளும் ஆண்டவரே. தங்கள் உடலிலே எத்தனையோ வலிகள், மனதிலே எத்தனையோ காயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அதேபோல மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அதேபோல திருநங்கைகளாக, திருநம்பிகளாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் புறம் தள்ளப்பட்டவர்களாக, கண்டுகொள்ளப்படாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, இதோ தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் உம்மேல் ஆழமான பக்தி கொண்டு, நம்பிக்கை கொண்டு உம்மையே பாடி புகழ்ந்து தங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுபவித்தோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதேபோல எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசிர்வதியும், அவர்களை தொடும். நீர் திருவுளமானால் அதிசயத்தை ஏற்படுத்தும், நடத்தி காட்டும். அவருடைய உடலிலே மாற்றங்களை, மனதில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றியறலும், குணப்படுத்தியறலும், நலப்படுத்தியறலும். மகிழ்ச்சியை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நீர் கொடுத்து, நீர் திருவுளம் கொண்டு அவர்களை வாழச் செய்திருக்கிறீர் என்பதை இந்த சமுதாயம், இந்த உலகம் உணர்ந்து கொள்ள செய்திருளும் ஆண்டவரே. அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய ஆவியால் அவர்களை தூண்டி எழுப்பி, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள, ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார் என்ற உண்மை அறிந்து கொள்ள, அதன் மூலமாக மன வலிமை, மன ஆற்றலை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள நாங்கள் இந்த வேளையிலே செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே,
ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒழுங்கிடுமையா. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒழுங்கிடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒழுங்கிடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒழுங்கிடுமையா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. திருப்பாடல் 49 இறை வார்த்தைகள் 5 முதல் 6, 7 முதல் 9 மற்றும் 16 முதல் 17, 18 முதல் 19. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வப்பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலைகுலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலொளியை காண போவதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரை எல்லா நிலையிலும் சார்ந்திருப்பவர்கள் என்று இந்த திருப்பாடலை வாசிக்கிறோம். எங்களுடைய செல்வமோ, எங்களுடைய பலமோ, எங்களுடைய துன்பமோ எல்லாத்தையும் தாண்டி எங்களை மீட்கக்கூடியவர்
எங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே. எனவே உம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் பேறு பெற்றோர், விண்ணரசில் நுழைவார்கள் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் தியானித்திருக்கிறோம். விவிலியத்தில் பார்ப்பது போல தாவீது வாருங்கள் ஆண்டவரின் கையில் விழுவோம் என்று எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே பற்றி கொண்டதால் அவர் எல்லா இனத்திற்கும் தலைவராக மாறுகிறார். தானியேல் துன்பத்திலே மாண்டிருக்கிற பொழுது சிங்கத்தின் குகையிலே அவருக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் உம்மை சார்ந்திருப்பது. எனவே முழங்கால் படியிட்டு உம்மை போற்றி புகழ ஆரம்பித்தார். இவ்வாறு விவிலியத்தில் மட்டுமல்ல, பல்வேறு நிலைகளில் எங்கள் வாழ்விலே பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரின் பாதத்திலே விழுவோம், ஆண்டவரில் விழுவோம் என்று விழுகிறார்களோ, தங்களை ஆண்டவரிடம் சார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும் வாழ கற்றிருக்கிறார்கள். எனவே நாங்களும் உம்மை சார்ந்திருக்கிற மக்களாக என்றும் வளர எங்களுக்கு அருள் தாரும். நீர் எங்களோடு இருப்பதை நினைத்து, உமது அன்பை நினைத்து, உமது வலிமையை நினைத்து நாங்கள் இப்பொழுது எங்கள் நாவார பாடி புகழ்கின்றோம். தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா, தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை, மனமார வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா. வேலியாக எண்ணலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். நான் எந்தன் வேலியாக எண்ணலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். உன் ஒளி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் வழி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீழமாகவே. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா.
நான் சிறு கணமெறியும் ஒளி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா. நான் சிறு கணமெறியும் ஒளி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா. உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே, கண் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே. உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே, கண் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே. இறையே இருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமார வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை. தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. காலையிலிருந்து ஏதோ ஒரு வேலையை தேடி நடந்து கொண்டிருக்கிற அவனோ அவளோ சாப்பிட வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். அவர்களது கையிலே ஏதும் பணமில்லை. இவர்கள் மட்டும் ஏழைகளா? அம்மா, இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பள்ளி கட்டணத்தை முழுதும் கட்டினால்தான் வகுப்பில் என்னை அனுமதிப்பேன் என்று ஆசிரியர் சொல்லிவிட்டார் என்று அழுகிற அந்த மகனுக்கோ மகளுக்கோ எப்படியாவது பைசா ரெடி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிற அந்த பெற்றோர்கள் மட்டும்தான் ஏழைகளா? ஆசையாக தங்களது குழந்தைகள் ஒரு புதிய ஆடை இல்லை ஏதோ ஒரு பொருளை கேட்கிற பொழுது நாளைக்கு வாங்கி தரேன் என்று புன்னகைத்து கொண்டே மறுமொழி சொல்கிற அந்த பெற்றோர்கள் மட்டும்தான் இங்கே ஏழைகளா? இது எவ்வளவு என்று விலையை கேட்டுவிட்டு தன்னிடம் அவ்வளவு இருக்காது என்று சொல்லி தனக்கு பிரியமானதை விட ஏதோ ஒன்றை வாங்கி கடந்து போகிற அந்த நபர் மட்டும்தான் ஏழையா? எப்படியாவது இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், பொருளாதாரத்தில் உயர்ந்து விட வேண்டும் என்று ஏதோ ஒரு சூழலில் கடன் வாங்கிவிட்டு கடன் கொடுத்த நபரை பார்த்து ஒளிந்து கொள்கிறவர்கள் மட்டும்தான் ஏழைகளா? ஆண்டவரே, உனக்கு தெரியுமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் கடந்து போக முடியாமல் தேங்கி நிற்பவர்கள், திணறிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே ஏழைகள், எல்லோருமே ஏழைகள். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட இந்த ஏழைகள் பல நேரங்களிலே என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? என்னுடைய குழந்தைக்கு யார் இதை வாங்கி தருவார்கள்? என்னுடைய குடும்பத்திற்கு யார் உதவி செய்வார்கள்? என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்னை மீட்டெடுப்பார்கள் என்று ஏங்கி எதிர்பார்க்கிற எல்லா உள்ளங்களுமே ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமே, இதோ இந்த நற்கருணை ஆராதனை நேரத்தில்
ஆண்டவரே, எனக்கு இது கிடைக்காதா, நடக்காதா, இந்த நோய் என்னிடமிருந்து தீராதா, இந்த சிக்கல் என்னிடமிருந்து விலகாதா என்று நம்பி எண்ணி ஏங்கி எதிர்பார்த்து உமக்கு முன்பாக கண்ணீர் மல்க காத்திருக்கிற உம்முடைய மக்கள் ஏராளம் ஏராளம். ஆமாண்டவரே, எனக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று இவர்கள் உம்மை நோக்கி கையேந்தி காத்திருக்கிறார்கள். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும் என்கிற பொழுது அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில், இந்த சமூகத்தில், பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் இந்த மக்களுக்கு ஏராளமான உதவிகள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன, ஒவ்வொரு இடத்திலும். அப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய கடவுள் என் மீது இறங்குவார், என்னை கை தூக்கி நிறுத்துவார் என்று நம்புகிற மக்கள் இங்கே பேறு பெற்றவர்கள். என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் ஆட்கள் இருக்கிறார்கள், என்னிடம் பதவி இருக்கிறது என்கிறவர்கள் எல்லாம் கர்வத்தால் அழிந்து போகிறார்கள். ஆனால் ஒரு ஏழையின் உள்ளத்தை கொண்டு உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் உமது சமூகத்தின் முன்னிலையிலே, உம்முடைய கண்களின் முன்னிலையிலே பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆமாண்டவரே, இதோ உமக்கு முன்பாக கண் கலங்கி கதறி தங்களது குரலை உயர்த்தி இருக்கின்ற மாதா தொலைக்காட்சியின் அன்பர்கள், நம்பிக்கையோடு இந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக கெஞ்சி கதறுகிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பேறு பெற்ற குழந்தைகளே என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தாருங்கள், உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோ நீர்தாமே நான் ஏழை எளியவர்களை தேடி வந்தேன் என்று சொல்லி உம்முடைய வாக்கை, உம்முடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பேறு பெற்ற அந்த வாழ்க்கையிலே பங்கு பெற எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நானே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நானே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நானே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நானே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நானே, உனது துணையாய் இருப்பதும் நாமே.
ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நிறைவுண்மைக்கு சாட்சி சொல்லவும், நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாய், தீநடுவே நீ நடந்தாய், ஆழ்கடலை தான் கடந்தாய், ஆழ்கடலை தான் கடந்தாய், தீநடுவே நீ நடந்தாய், தீநடுவே நீ நடந்தாய், ஆழ்கடலை தான் கடந்தாய், ஆழ்கடலை தான் கடந்தாய், அருகிலேயே நாம் இருக்கின்றோம், அழைத்து உன்னை வழிநடத்துகின்றோம். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவரே, மலைமேல் உட்கார்ந்து திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள்தான் இவை. சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காட்டினீர். மலையிலிருந்து இறங்கிச் சென்று ஆண்டவரே, தொழு நோயாளர்களை எல்லாம் தொட்டு குணமாக்கினீர். கண்டுகொள்ளப்படாத பெண்களை எல்லாம் உம்முடைய சீடர்களாக ஆக்கிக் கொண்டீர். அதேபோல் ஆண்டவரே, குழந்தைகளை சீடர்கள் விரட்டிய பொழுது இறையாட்சியின் செல்வங்கள் இவர்கள்தான் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தீர். சக்கேயு, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி பாவிகளுக்கு மன்னிப்பளித்து அவர்கள் வாழ்வு பெறச் செய்தீர். அவர்களோடு உணவருந்தி உம்மையே ஐக்கியமாக்கிக் கொண்டீர். ஆண்டவரே, ஏழையரின் உள்ளத்தோரை தேடிச் சென்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, விண்ணரசு இவர்களுக்கு உரியது என்று உரைத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பேறு பெற்ற மனநிலையில் வாழ்வது என்பது என்ன என்பதை நீர் உம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் உம்மை போல மறு கிறிஸ்துகளாக உருமாற்றம் பெற்று ஆண்டவரே, எல்லாவரையும் அரவணைத்து மதித்து அன்பு செய்து வாழக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென்.
இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகள் ஓய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே. தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன், ஏக்கம் போக்குமே. முழு முதல் இறைவனே, ஒவ்வொரு வேந்தனே, காலம் கடந்த தேவனே, உன் கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே இறைவா, உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு உமது அன்பிற்காக, பரிவிரக்கத்திற்காக, உமது மன்னிப்பிற்காக, உமது சுகமளிக்கக்கூடிய அற்புத கொடைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மிக சிறப்பாக வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது படித்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்காக, உறவினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இதோ தொலை தேசத்திலே யாரும் இல்லாத சூழ்நிலைகளிலே அழுவதற்கும், அங்கலாய்ப்பு படுவதற்கும், வேதனை இருவதற்கும், தலை சாய்க்க தோளில்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக, அரண் சூழ்நகராக, இரும்பு தூணாக, வெண்கலச் சுவராக இருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பத்திரமாய் பாதுகாத்தரல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அகதிகளாக, வேலை செய்கின்றவர்களாக, தினக்கூலிகளாக, தொழில் முனைவோர்களாக, இன்னும் கல்வி ஈடுபடக்கூடிய ஒருவராக ஆண்டவரே, பல சூழல்களிலே, பல தேசங்களிலே பரவி இருக்கக்கூடிய கத்தோலிக்க தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு நலப்படுத்தியல்வீராக. அவர்கள் செய்கின்ற தொழிலை, அவர்கள் செய்கின்ற காரியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும், முன் ஏற்பாடுகளிலும் உமது தெய்வீக கரம் இருந்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பகலில் கதிரவனுமை தாக்காது, இரவில் நிலாவுமை தீண்டாது, ஆண்டவருமை எல்லா தீமையின்றும் பாதுகாப்பார் என்று திருப்பாடல் 121 நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீரே அவருடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி பத்திரமாய் தாங்கி வழிநடத்தி அள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியும் உமது இரக்கமும் பொருளாதார வாழ்வாதாரமும் என்னாலும் அவர்களோடு தங்கி இருக்க செய்வீராக, காத்து வழி நடத்துவீராக. ஆமேன்.
துயரேவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.